நேத்து நடிகை குஷ்புவோடைய மகளான அவந்திகா சுந்தருக்கு கோவால பாத்தீங்கன்னா மிக சிறப்பா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு பல்வேறு சீஃப் கெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, ஜாக்கி ஷ்ராஃப் ஆகிய நடிகர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே எதிர்பார்த்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதற்கு முக்கியமான காரணம் குஷ்பு அவர்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து போய் முதலமைச்சர் விஜய் அவர்களை மீட் பண்ணி சில நாட்களுக்கு முன்னாடி கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு வந்தாங்க. சோ விஜய் அவர்கள் இந்த கல்யாணத்துக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இன்னும் சில விஜய் ரசிகர்கள் சிஎம் விஜய் ஒருவேளை திரிஷா அவர்கள் கூட வருவாரா அப்படின்ற மாதிரியும் சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே போல முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீட் பண்ணி அவங்களுக்குமே கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அங்க நடந்தது முற்றிலும் மாறான ஒரு விஷயமா இருந்தது. இந்த கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து பல பேர் வந்திருக்காங்க. சிரஞ்சீவி, நாகார்ஜுனா ஆகிய நடிகர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. வெங்கடேஷ் பிரசாத் நடிகரும் பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு. ஆனா எல்லாரும் ஒரு விதத்துல எதிர்பார்த்த மாதிரியே நடிகை திரிஷா மட்டும் வந்திருந்திருக்காங்க. நடிகை திரிஷா நடிகை குஷ்புவோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த கல்யாணத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கிற அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருச்சு. அதற்கு முக்கிய காரணமா பாத்தீங்கன்னா நேத்து தமிழ்நாட்டில் 300 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடியசைச்சு துவக்கி வைக்கிற அந்த விழா நடந்துச்சு. அந்த விழா பண்ணதுனால முதலமைச்சர் விஜயால இந்த கல்யாணத்துக்கு வர முடியல. அதே போல முதல்ல பத்திரிகை கொடுத்து அழைத்த பிரதமர் மோடி அவர்களுமே இந்த கல்யாணத்துக்கு வரல. நடிகை குஷ்புடைய மகள் அவந்திகா சுந்தருக்கு நடந்தது பாத்தீங்கன்னா இது ஒரு காதல் கல்யாணம். இவங்க காதலிச்ச மாப்பிள்ளையோட பேரு ஸ்ரவன் ஸ்ரீனிவாசன். இவரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே மெரைன் இன்ஜினியரா கப்பல்ல வேலை பார்க்கறாரு. இந்த கல்யாணம் ஆரம்பத்துல ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜா தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருந்தது. அதற்கு காரணம் அவந்திகா சுந்தர் அவங்களுக்கு கூட்டம்னாலே சுத்தமா ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நடிகை குஷ்பு தான் நம்ம வீட்டிலே நடக்கிற முதல் கல்யாணம் இது, சோ இதை ஊரறிய நம்ம பண்ணணும் அப்படின்னு அவந்திகா சுந்தர் அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஃபுல்லா பாத்தீங்கன்னா குஷ்புடைய மகளுடைய கல்யாணம் தான் சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.